சில்ட்ரன்ஸ் டைம் பார்க்க வந்துட்டிங்களா? இப்போ ப்ரேயர் பண்ணி ஆரம்பிச்சிருவோமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் படிக்க போகிற கதை, பாட்டு, வசனம் எல்லாம் ஞாபகம் இருக்க கிருபை செய்யுங்க. நீங்கள் எங்கள் கூட இருங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஆக்ஷன் சாங் பாடுவோமா? என்ன பாடுவோம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? சீக்கிரம் எந்திங்க. சரி, எல்லாரும் எந்திரிச்சிட்டிங்களா? ஃபர்ஸ்ட் சாங் என்ன பாட போகிறோம் தெரியுமா? நோவா தாத்தா குடும்பத்தில் 8 பேருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் தானே? சத்தமாக பாடுவோமா? நல்லா ஆக்ஷன் பண்ணணும், ஓகேவா? நோவா தாத்தா குடும்பத்துல 8 பேருங்க. அந்த 8 பேரும் வேலைக்குள்ள சேர்ந்திருந்தாங்க. நோவா தாத்தா குடும்பத்துல 8 பேருங்க. அந்த 8 பேரும் வேலைக்குள்ள சேர்ந்திருந்தாங்க. சண்டை இல்லாம வம்பு இல்லாம, சண்டை இல்லாம வம்பு இல்லாம, போடா போட்டி போடாம சேர்ந்திருந்தாங்க. போடா போட்டி போடாம சேர்ந்திருந்தாங்க. ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. நோவா பேல தண்ணி மேல மிதக்குது பாரு, அந்த பேலைக்குள்ள விதவிதமா மிருக ஜீவங்கள். நோவா பேல தண்ணி மேல மிதக்குது பாரு, அந்த பேலைக்குள்ள விதவிதமா மிருக ஜீவங்கள். சிங்கம் கரடியும் யானை பூனையும், சிங்கம் கரடியும் யானை பூனையும் ஒற்றுமையாக சேர்ந்திருந்தாங்க. ஒற்றுமையாக சேர்ந்திருந்தாங்க. ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா ஐலசா, ஏலேலோ ஏலேலோ ஐலசா. நோவா தாத்தா குடும்பத்துல 8 பேருங்க. அந்த 8 பேரும் வேலைக்குள்ள சேர்ந்திருந்தாங்க. நோவா தாத்தா குடும்பத்துல 8 பேருங்க. அந்த 8 பேரும் வேலைக்குள்ள சேர்ந்திருந்தாங்க. ஓகே குட்டீஸ், ஃபர்ஸ்ட் சாங் எல்லாரும் சூப்பராக அழகாக ஆக்ஷன் பண்ணிங்க. செகண்ட் சாங் போகலாமா? செகண்ட் சாங் என்னென்னா சும்மா சும்மா அந்த சாங் தான் படிக்க போகிறோம், ஓகேவா? என் கூட சேர்ந்து அழகாக பாடுங்க. சும்மா 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 என்று சொல்லாதே, வம்பு தும்பு ஒன்றுக்கும் போகாதே. சும்மா 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 என்று சொல்லாதே, வம்பு தும்பு ஒன்றுக்கும் போகாதே. நீ இயேசுவின் பிள்ளை, நீ இயேசுவின் பிள்ளை, உன்னால வரலாமா தொல்ல. நீ இயேசுவின் பிள்ளை, நீ இயேசுவின் பிள்ளை, உன்னால வரலாமா தொல்ல. உன்னால வரலாமா தொல்ல, உன்னால வரலாமா தொல்ல. லாங் லைஃப் உனக்கு வேண்டுமா? உன் அம்மாவையும் அப்பாவையும் கனம் பண்ணு. லாங் லைஃப் உனக்கு வேண்டுமா? உன் அம்மாவையும் அப்பாவையும் கனம் பண்ணு. ஹாப்பி லைஃப் வேண்டுமா? பிறரோட அன்பாக வாழ்ந்திடு. ஹாப்பி லைஃப் வேண்டுமா? பிறரோட அன்பாக வாழ்ந்திடு. பிறரோட அன்பாக வாழ்ந்திடு. பிறரோட அன்பாக வாழ்ந்திடு. சும்மா 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 என்று சொல்ல மாட்டேன், வம்பு தும்பு ஒன்றிற்கும் போக மாட்டேன். சும்மா 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 என்று சொல்ல மாட்டேன், வம்பு தும்பு ஒன்றிற்கும் போக மாட்டேன். நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, என்னால் இனி தொல்லை இல்ல. நான் இயேசுவின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை, என்னால் இனி தொல்லை இல்ல. என்னால் இனி தொல்லை இல்ல. என்னால் இனி தொல்லை இல்ல. லாங் லைஃப் எனக்கு வேண்டுமே, என் அம்மாவையும் அப்பாவையும் கனம் பண்ணுவேன். லாங் லைஃப் எனக்கு
அன்பாக வாழுவேன். ஹலோ குட்டீஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வைராக்கியமா இருந்த தானியல் அண்ணனை பற்றி தான் பார்க்க போகிறோம், சரியா? சரி, ஓகே. தானியல் அண்ணன் எங்கே உள்ள அண்ணன் அப்படின்னு பார்த்தா எருசலேமில் உள்ள அண்ணன், சரியா? அந்த அண்ணன் பாபிலோனுக்கு அடிமையாக போகப்பட்டாங்களாம், சரியா? அங்கே அடிமையாக போனதும் இல்லாமல் கொஞ்ச நாள் கழித்து அங்கே உள்ள ராஜா, பாபிலோனோட ராஜா யார் தெரியுமா? நேபுகாத் நேச்சார். அந்த ராஜா இவங்க வாலிபர்கள் எல்லாத்தையும் அடிமையாக கொண்டு போனாங்கல்ல, அதில் ஒரு 10 பேரை செலக்ட் பண்ண சொன்னாங்களாம். அதில் அவங்க அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், நிறைய கண்டிஷன் சொன்னாங்களாம். கண்டிஷன் சொல்லி செலக்ட் பண்ண சொன்னாங்களாம், சரியா? அதில் தானியேலன் கூட 3 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்களாம். யாரெல்லாம் தெரியுமா? அனனியா, மிசாவேல், அசரியா, சரியா? இந்த 3 அண்ணனும் இந்த தானியேல் அண்ணன், இந்த 4 பேரும் இருந்தாங்களாம், சரியா? இவங்களையுமே செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவருக்கு ராஜா கட்டளையிட்டு இருந்தாங்க. என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அவருடைய போஜனம், அதாவது ராஜா என்ன சாப்பிட்றாரு அது, அப்புறம் என்னது அப்படின்னா அவங்களுக்கு சில பயிற்சிகள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா அந்த தலைவருக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை கொடுத்துருந்தாராம். என்னாச்சு தெரியுமா? இந்த ராஜா என்னெல்லாம் சாப்பிடுவாங்க? நிறைய கறி இதெல்லாம் சாப்பிடுவாங்க, அப்படி தானே? ராஜா வீட்டு போஜனம்னா எப்படி இருக்கும்? அவங்க அந்த அளவுக்கு சாப்பிடுவாங்க. ஆனால் இந்த 4 பேர் என்ன நினச்சாங்க தெரியுமா? இவங்க அந்த தலைவர்கிட்ட போயிட்டு தலைவர்கிட்ட சொல்கிறாங்க என்ன அப்படின்னா, ராஜாவின் போஜனத்தினால எங்களை தீட்டுப்படுத்த மாட்டோம், நாங்கள் அதை சாப்பிட மாட்டோம், ஸோ நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் தயவு பாராட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட போய் அந்த தலைவர்கிட்ட போய் கேட்டாங்களாம். அதுக்கு அந்த தலைவர் என்ன தெரியுமா சொன்னாங்க? நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, ஒருவேளை நீங்கள் இப்படி சாப்பிடாமல் இருக்கிறது அதை ராஜா கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா என்னைய கொன்னே போட்டுருவார அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னா? அந்த தலைவன் சொன்னாங்களாம். அதுக்கு அந்த 4 பேர் இருக்கிறாங்கல்ல, நீங்கள் எங்களை செக் பண்ணி பாருங்கள், ஒரு 10 நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க. எத்தனை நாள்? 10 நாள் எங்களுக்கு டைம் கொடுங்க. அந்த 10 நாளில் நீங்கள் எங்கள்கிட்ட ஏதாவது டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க அப்படி சொல்லிட்டு இவங்களை என்ன பண்ணாங்க? வைராக்கியமாக அதை சாப்பிடாம நின்னாங்க, சரியா? நின்னதும் இல்லாமல் 10 நாள் கழித்து பார்க்கும்போது மற்ற வாலிபர்களுக்கும் இந்த 4 பேருக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருந்துச்சான். அப்போது சரி, ஓகே, நீங்கள் இதையே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவரும் ஓகே சொல்லிட்டாராம். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு விஷயத்தில் அதாவது அவங்க எந்த போஜனத்தையும் சாப்பிட மாட்டோம், அதாவது ராஜாவின் போஜனத்தையும் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க? வைராக்கியமாக நின்னாங்க, அப்படி தானே? 2வது என்ன அப்படின்னா, தானியேல் அண்ணன் ஒரு நாளைக்கு 3 நேரம் ப்ரேயர் பண்ணுவாராம். குட்டீஸ், நீங்கள் ப்ரேயர் பண்ணுவீங்களா? ப்ரேயர் பண்ணுவீங்களா? குட், ஓகே. இந்த தானியேல் அண்ணனும் 3 நேரம் ஒரு நாள் ப்ரேயர் பண்ணுவாங்களாம். இதை பார்த்துட்டு இருந்த மற்ற பேருக்கு எல்லாத்துக்கும் ஒரே பொறாமை, இவன் எப்படி இப்படி ப்ரேயர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஒரே பொறாமையாம். உடனே ராஜா கிட்ட என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, உங்களை தவிர வேறு யாரையும் அவங்க வணங்கக்கூடாது, அதாவது வேறு எதுவுமே ப்ரேயர் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ப்ரேயர் பண்ணாங்கன்னா சிங்கக்கபில தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாட்ட அவங்க பெர்மிஷனே வாங்கிட்டாங்களாம். ஆனாலும் தானியேல் அண்ணன் வைராக்கியமாக அப்படியே நின்னாங்களாம். நின்று அதே மாதிரி ஜன்னல் இதெல்லாம் திறந்து வைராக்கியமாக ப்ரேயர் பண்ணாங்களாம். ப்ரேயர் பண்ணதும் இல்லாமல் அவங்க எல்லோரும் போட்டு கொடுத்து இவங்களை சிங்கக்கேபிலே தூக்கி போட்டாங்களாம். அவங்க வைராக்கியமாக நின்னாங்க, அப்படி தானே? ஆண்டவர் அவங்கள அந்த இடத்துலையும் பாதுகாத்தாரு. சிங்கங்கள்லாம் என்ன பண்ணும்? கடிச்சு சாப்பிட்ரும்ல. ஆனால் அவங்கள சாப்பிடவே இல்லை தானியேல் அண்ணனை. ஆண்டவர் என்ன பண்ணார்? பத்திரமா பாதுகாத்தாரு, சரியா? குட்டீஸ், இவங்க அதாவது தானியேல் அண்ணன் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நின்னாங்க. குட்டீஸ், நீங்களும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக சில விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கும்ல, அந்த விஷயங்கள்லாம் செய்யாமல் வைராக்கியமாக நின்னீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மத்தியில் ஒரு டிஃப்ரென்ஸே தெரியும், சரியா? ஸோ என்ன பண்ணணும்? வைராக்கியமாக நிற்கணும். நிற்பீங்களா? ஓகே, ஓகே, பாய். ஹாய், ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான மனப்பாட வசனம் என்னன்னு பார்க்கலாமா? அக்கா சொல்லிக் கொடுக்க எல்லோரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். என்ன? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள்
எனக்கு பின் செல்லுகிறது. யோவான் 10:27. வசனம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? இன்னொரு அடி சொல்லலாமா? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. யோவான் 10:27. எல்லாருக்கும் வசனம் புரிஞ்சுதா? என்ன குட்டீஸ், எல்லாரும் வசனம் கேட்டிங்களா? நீங்களாம் யாரோட பிள்ளைங்க? சாத்தானோட பிள்ளைங்களா? இல்லை, எல்லாரும் ஏசப்பாவோட பிள்ளைங்க தானே. அப்போ எல்லாரும் இன்னொரு வாட்டி வசனம் படிக்கலாமா? என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. யோவான் 10:27. ஓகே குட்டீஸ், எல்லோரும் இதை மனப்பாடம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு சில்ட்ரன் டைமில் சந்திப்போம். பாய். லேட்டாக வேறு ஆகிட்டு ஊருக்கு வேறு போகணுமே, பணம் வேறு இருக்குது வீட்டில், என்ன பண்ணலாம்? சரி, வேலைக்கார பசங்கிட்ட கொடுத்து விடலாம். தம்பி குமார், தம்பிடா குமார், இவ்வளோ நேரம் ஆக்கிட்டான். அண்ணா சொல்லுங்கண்ணே. என்ன தம்பி பண்ணிகிட்டு இருக்கீங்க? அண்ணே சும்மா தானே இருந்தேன். நீ சும்மா தான் இருப்ப. சரி, பசங்களங்க? பசங்களை தெரிலையாண்ணே, இங்கே தான் இருப்பாங்க. இங்கேட்டு தெரியலையா? சரி, நீ பசங்களை கூப்பிட்டு வா. எதுக்குண்ணே? ஒரு விஷயம் இருக்குது, நீ பசங்களை கூப்பிட்டா நான் சொல்கிறேன். சரிண்ணே, கூப்பிட்டு வரேன். சே, அவனில் வேற காணோம். இவர் வேற எதுக்கு கூப்பிட்டு வர சொன்னாருன்னே தெரில. ஒரே எரிச்சலாக இருக்குது. என்ன சொல்லலாம், அவர் என்ன கேட்பாருன்னு தெரியலையே. சரி சரி, நேரம் மாதிரி ஆகிட்டு. தம்பி வந்துட்டியாப்பா? முதலாளி சொல்லுங்க முதலாளி. அந்த பசங்களை எங்க? தெரில முதலாளி, எங்கே போயிருக்காங்கன்னே தெரில முதலாளி. சரிப்பா, நான் வேறு ஒன்றும் இல்லை, நான் அந்த ஒரு மாதம் வெளியூர் போயிடுவேன். அப்படியா? ஆமாம், ஊருக்கு கிளம்புறேன் இன்றைக்கி சாயந்தரம். அதனால் ஒரு அமௌண்ட் இருக்குது, அது உன்னை கொடுக்கேன். அது ஒரு மாதம் கழித்து நீ என்ன பண்ணுவே தெரியாது, எனக்கு கண்டிப்பாக கொடுத்துடணும். சரி முதலாளி. சரியா? சரி முதலாளி. என்னப்பா? ஓகே முதலாளி. உனக்கான பங்கு. சரியா? இதில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதில் 20,000 இருக்குது தம்பி. சரி முதலாளி. நான் வரும்போச்சில் நீ அதை எப்படி தருவியோ எனக்கு அதை தர. சரி முதலாளி. சரியா? சரி முதலாளி. சரி, நீ அவங்கள பார்த்தனா சாயந்தரத்துக்குள்ளே எனக்கு வர சொல்லு. சரி முதலாளி. சரிப்பா, சரி போயிட்டு வா. சரி முதலாளி. நேரம் ஆயிட்டு, இந்த பயலை எங்கே? முதலாளி கூப்பிட்டீங்களாம்ல? ஆமாப்பா, அதுக்கேம்மா இப்படி அடிக்க விடுற மாதிரி வர? அது ஒன்றும் இல்லை முதலாளி, ஒரு வேலை. ஆமாம், ஒரு வேலை தான், வேற ஒன்றும் இல்லை. நான் இந்த ஒரு மாதமாக வெளியூர் போக போகிறேன். சரி முதலாளி. சரியா? ஒரு அமௌண்ட் இருக்குது, இது உன்னோட பங்கு. சரியா? இதை எப்படி? சரி முதலாளி. இதை வந்து ஒரு மாதம் கழித்து நான் வந்தோடனே கேட்பேன். அப்போ நீ எனக்கு தந்தா போதும். சரியா? சரி முதலாளி. அது தட்டி ரொம்ப வெயிட்டாக இருக்கே. அமௌண்ட் இருக்குது, உனக்கு தேவையான அமௌண்ட் இருக்குது. நீ வந்து ஒரு மாதம் கழித்து என்கிட்ட தந்தா போதும். சரியா? ரைட்டு முதலாளி. தந்துடணும். தந்துடும் முதலாளி. சரி, போயிட்டு வாப்பா. சரி முதலாளி. முதலாளி கூப்பிட்டீங்களா? நான் வந்துட்டியா? என்னப்பா காலையில் கூட போகிற? சரி சரி, நீ வர்றதுக்கே ஒரு வாரம் ஆயிரும் இழுத்துக்கு. ஆமாம் முதலாளி. சரிப்பா, வேற ஒன்றும் இல்லை. சரி முதலாளி. 2 பேர்கிட்ட சொன்னது தான் உனக்கும். இதை எப்படி? சொல்லுங்க முதலாளி. நான் ஊருக்கு போயிட்டு வர ஒரு மாதம் ஆகும். சரி முதலாளி. சரியா? அதனால இந்த அமௌண்ட் உனக்கு கொடுத்துருக்கேன். முதலாளி. இதை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். என்ன நாளுமா? ஆனால் ஒரு மாதம் கழிச்சு எனக்கு கொடுத்துடணும். முதலாளி ஒரு நிமிஷம் பிடிங்க, பிடிங்க. ரொம்ப விவரமாக இருப்பானோ. இப்போ சொல்ல முதலாளி. பத்திரமா வச்சுக்கோ, இல்லைன்னா என்ன வேணா பண்ணிக்கோ. அப்படியா முதலாளி? ஆமாம், ஆனால் ஒரு மாதம் கழிச்சு தந்துரு. சரியா? தரணுமா? ஆமாம். சரி முதலாளி. சரி வா, சரி போயிட்டா. சரி முதலாளி. சே, எவ்வளோ காசு இருக்கு, நிறைய காசு இருக்க. இதை வச்சு என்ன பண்ண? முதலாளி வேற இவ்வளோ காசு தந்துட்டு போயிட்டாரு. இதை சும்மாவே வச்சிருக்கவும் முடியாது, ஏதாட்டு ஒரு விதத்தில் பயன்படுத்தியே ஆகணும். பெசாட்டி ஒரு கடையை போட்டுற வேண்டிதான். கடையை போட்டுட்டு அதில் வர காசை இன்னும் டெவலப் பண்ண வேண்டிதான். டெவலப் பண்ணிட்டு நம்ம வச்சுக்கிட வேண்டியதான். அந்த காசை பையன் முதலாளிகிட்ட கொடுத்தா போதும். ஸோ கடையை போட்டுற வேண்டிதான். சரி, கடையை போட்டு வியாபாரத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க. மீன் மீன் மீன், வாழை மீன் இருக்கு, வஞ்சர மீன் இருக்கு, எல்லா மீன் இருக்கு. சாலை மீன் இருக்கு, சாத்தி மீன் இருக்கு. வாங்க 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 வாங்க. கிலோ 50, கிலோ 50, கிலோ 50. வாங்கம்மா வாங்க. 1 கிலோ வாங்கினா 50 ரூபா, 2 கிலோ வாங்கினா 100 ரூபா. வாங்க வாங்க வாங்க. சுறா மீன் இருக்கு, சுறா மீன் இருக்கு. வாங்க. இந்த காசை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது? நிறைய காசு இருக்குது, ஏதாவது பண்ணணும். நம்ம பேசாமல் வாழைத்தார் போட்டு பெரிய ஆளாயிர வேண்டியதான் இந்த காசை வச்சு. சரி தம்பி, என்ன தூக்குதீங்க? சட்டுன்னு தார தூக்கி போடுங்க. கேரளா போக வேண்டாமா?
என்ன தூக்குறீங்க பாருங்க. அடே அப்பா, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு இது இங்கே வச்சுட்டு இது வேற அரைச்சிட்டு கிடக்கு. அக்குளுக்குள்ள போ. என்ன செய்ய? என்னப்பா தோண்டு பல்லுலாம் பிடிக்கிட்டு வந்துடும் போல. ரைட்டு. முதலாளி வேறு நம்ம நம்பி கொடுத்துருக்காருல, என்ன செய்ய? செலவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. அதனால் ஒழிச்சு வச்சுட்டு போயிடும். சரியா? பக்கத்தில் மண் வேறு இருக்குது, நல்லா இருக்குது, அட்டியில் புதைச்சிரும். இல்லை என்ன 2 குறுகுறுன்னு பார்க்காங்க நம்மளை, அப்படி பணத்தை பிடிக்கிட்டு போயிடுவாங்களோ, நம்ம எவ்வளோ பெரிய ஆள். சரி ரைட்டு. அப்போ அந்த பணத்தை அந்த மண்ணுக்கெல்லாம் ஒழிச்சு வச்சுட்டு போயிடும் பேசாமல். சரி அப்பா நடக்கவும் முடியல. அப்பா பத்திரமா இரு, நான் நாளைக்கு வருவேன். நம்ம நடந்து போகலையும் 4 வருஷம் ஆயிரும்போ. என்னதான் வெளியூர் இருந்தாலும் நம்ம ஊர் தான்ப்பா நல்லா இருக்கு. சரி, இந்த பையல்கிட்ட காசு கொடுத்தவன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்போம். தம்பி குமார் தம்பியா? ஹலோ. சொல்லுங்க. நீ நேரம் நம்ம வீட்டுக்கு வந்துரு. சரியா? சரி முதலாளி, வரேன் முதலாளி. வரேன் முதலாளி. முதலாளி தம்பி வாப்பா முதலாளி. ஆமாப்பா. நல்லா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் முதலாளி. சரி, நான் கொடுத்தத என்ன எதுவும் பண்ணியா? முதலாளி நீங்க காசு தந்தீங்க. ஆமாப்பா. நீங்க தந்ததை விட நான் டபுள் ஆக்கிட்டேன் முதலாளி. டபுள் ஆக்கிட்டியா? ஆமா முதலாளி. இந்தாங்க வெரி குட், வெரி குட். இந்தாங்க முதலாளி. சரிப்பா. நீ முதலாளிக்கு வந்து உண்மையாகவும் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பிரோஜனமாக படுத்ததுனால இதில் பாதி உன்னோடது. அப்படி முதலாளி? ஆமாம், நீயே வச்சுக்க. ரொம்ப சந்தோஷம் முதலாளி. சரிப்பா. சரி, நன்றி முதலாளி. நன்றி முதலாளி. சரிப்பா. சரி பெரிய ஆள் முதலாளி. ரைட். சரி முதலாளி. என்ன முதலாளி, ஊருக்கு போயிட்டு வந்தாச்சா? வாப்பா. ஆமாப்பா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்கள் கொடுத்த காசில் ஒரு வாழைத்தோட்டம் போட்டேன். நல்ல லாபம் போல. நல்ல லாபம் வந்துக்கிட்டே இருக்கு. இந்தாங்க நீங்கள் கொடுத்தது. சரிப்பா. உங்களுக்கு ஒரு வாழைத்தாரு அனுப்பி விடுறேன். சரிப்பா. சரி வார முதலாளி. சரிடா. இன்னொருத்தனை எங்க? இந்த ஃபைல எங்க தான் ஆளவே காணுவேன். இருக்கானா எப்படி தெரியலையா? ஒரு ஓடி போயிருப்பானோ. சரி பார்ப்போம் கொஞ்ச நேரம். என்ன இந்த பையலை காலையில் வர சொன்னோம், 1 வாரம் ஆக்கிடுவான் போல வீட்டிலேருந்து வர்றதுக்கு. சரி நான் வாரம். என்னப்பா மல்லாளி? வா. நல்லா இருக்கியா? கூப்பிட்ட மல்லாளி. மல்லாளி நல்லா இருக்க மல்லாளி. நல்லா இருக்கேன். நல்லா இருக்கல மல்லாளி? சரி, நான் ஒரு அமௌண்ட் கொடுத்தனா, அது என்ன பண்ணியிருக்க? மல்லாளி நீ கொடுத்தீங்கல்ல? ஆமா. கொடுத்தோன்னு என்ன செஞ்ச தெரியுமா? என்னையா பண்ண? நான் யோசித்து பார்த்தேன் மல்லாளி. சரி, செலவு பண்ணவா வேண்டாமா? நீ செலவு பண்ணீங்கல்ல, செலவு பண்ணா என்ன நடக்கும்னு தெரியும். அதனால நான் என்ன செஞ்சு தெரியுமா? என்ன பண்ண? ஒளி தோண்டி உழைச்சி வச்சு வந்தேன். டேய், இதுக்கு முன்னாடி 2 பேர் நான் கொடுத்தேன். அவங்க அதை தனியாக எங்களுக்கு கொடுத்தாங்க தெரியுமா? அப்படியா மலாளி? நீ என்னப்பா இப்படி முட்டாள்தனமா இருக்க? மலாளி இல்லை மலாளி, நானே பண்ணிடலாம், தொழில் பண்ணிடலாம் மலாளி. ஆனால் எனக்கு நஷ்டமாயிட்டுன்னு என்ன செய்ய மலாளி? அவங்க கொடுக்க முடியாதுல்ல என்னால். அந்த இது அவங்க 2 பேரும் நினச்சாங்கன்னா அவங்க பண்ணியிருக்க முடியுமா? இப்போ பாரு அவங்க எப்படி இருக்காங்க பார்த்தியா? எவ்வளோ நல்லா இருக்காங்க பார்த்தியா? ஆமாம் மலாளி. அவங்களுக்கு கொடுத்த வேலையை வந்து அவங்க பிரயோஜனப்படுத்தி பயன்படுத்திக்கிட்டாங்க. ஆமாம் மலாளி. நீ வேஸ்ட் பண்ணியாடா. இப்போ என்ன பண்ண மலாளி? சரி அதை கொடு. இந்தாங்க மலாளி. உனக்கு கொடுத்ததுக்கு நான் வேற யார் கொடுத்தா அவனாட்டு பிரயோஜனப்படுத்தியிருப்பா. அதுக்கு உனக்கு பணத்தையும் பிரயோஜனமாக பண்ண தெரியல, டைமையும் பிரயோஜனம் பண்ண தெரியல. என் கண்ணு முன்னாடி நிற்காத ஓடிடுறங்கிட்டு போகிறேன் மலாளி. குறுக்கில் ஓடிக்கிட்டு. பார்த்தீங்களா குட்டீஸ், நீங்களும் இதே மாதிரி தான் உங்களுடைய தாளந்து திறமையை மூடி வைக்காமல் பயன்படுத்தணும். சரிங்களா? ஏசப்பா கொடுத்ததை மண்ணில் புதைச்சி வைக்காமல் நல்லா பயன்படுத்துங்க. ஓகே, பாய். ஹலோ குட்டீஸ், கேம் பார்த்துடலாமா? ஓகே, இப்போ நம்ம கூட கேம் ஆடுறதுக்கு 3 குட்டீஸ் வந்திருக்கிறாங்க. ஓகே, என்ன கேம்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேவா? இங்க பாத்தீங்களா என்ன தெரியுது டேபிள்ல? பனானா. எத்தனை பேருக்கு பனானா ரொம்ப பிடிக்கும்? முக்கியமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே, அந்த பனானா வச்சுதான் கேம் விளையாட போறோம். ஓகேவா? ஓகே, 3 பேரும் கவனிங்க. என்ன கேம் தெரியுமா? இப்ப இந்த பனானா இருக்குல்ல, எல்லாரும் கையை பின்னாடி கட்டிக்கோங்க. இப்படி கையை பின்னாடி கட்டிக்கிட்டு உங்க வாயால என்ன தெரியுமா பண்ணணும்? அப்படியே தோலோட, ஐயோ இல்ல அப்படியே தோலை உரிச்சு சாப்பிடணும். யார் ஃபர்ஸ்ட் தோலை உரிச்சு சாப்பிடுறீங்களோ அவங்க தான் வின்னர். ஓகேவா? கேம் புரிஞ்சுதா? ஓகே, பாத்தலாமா? ஓகே, எல்லாரும் 1 2 3 சேர்ந்து சொல்லுவோம். ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சொல்லலாமா குட்டீஸ்? எல்லாம் ரெடியா இருங்க. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3.
ஆ சூப்பர் சூப்பர் 1 2 3 சொன்னோன்னே அந்த அந்த அண்ணாலாம் பயங்கரமா பசிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தோலை போட்டு தவைக்கிறாங்க. ஐயோ சார் சார் ஸ்பீடு 1 2 3 என்ன வேகமா சாப்பிட்றாங்க. ஆஹா ரொம்ப பசிக்கும் போலயே. இன்னே கொஞ்சம் பொறுமையானே சூப்பர். அந்த அண்ணன் உரிச்சே முடிச்சிட்டாங்க. நம்ம அக்காவும் உரிச்சு முடிக்க போறாங்க. ஏ நம்ம அண்ணன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்ப வின்னர் யாரும் தெரிஞ்சு போச்சு. சரி ஸ்டாப் பண்ணிடலாமா? ஓகே குட்டீஸ், இப்ப வின்னர் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் வின்னரு. நம்ம அண்ணன் தான் வின்னர். எல்லாரும் கிளாப் பண்ணலாமா? நல்லா சத்தமா தான் கிளாப் பண்ணுங்களேன். சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட். ஓகே குட்டீஸ், நம்ம அடுத்த ப்ரோக்ராம்குள்ள போயிடலாமா? ஓகே எல்லாம் சேர்ந்து ஒன்றா பாய் சொல்லிடலாமா? இங்க பாருங்க, பாய் சொல்லிடலாமா? 1 2 3 பாய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? பிடிச்சிருந்துச்சா? சரி, நம்ம யாருக்கு டாட்டா காமிக்கணும்? சாத்தானுக்கு டாட்டா காமிக்கணும். எல்லோரும் காமிப்பீங்களா? சரி, நம்ம லாஸ்ட் எண்டிங் ப்ரேயர் பண்ணி முடிச்சிருவோமா? அன்புள்ள ஏசப்பா, நாங்கள் பார்த்த ப்ரோக்ராமை எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தந்தீங்க, அதற்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும், அதுக்கு எங்களுக்கு தைரியம் தாங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.